வணக்கம். 2026ஆம் ஆண்டு நவகிரகங்களின் சஞ்சாரத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆண்டாக கருதப்படுகிறது. மங்கள காரகனும் சுப கிரகங்களுக்கெல்லாம் முதன்மையானவருமான குரு பகவான் இந்த ஆண்டில் 2 முறை ராசி மாற்றம் கண்டு வியக்கத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்த உள்ளார். ஆண்டின் தொடக்கத்தில் மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதியன்று தனது உச்ச வீடான கடக ராசிக்குள் நுழைகிறார். ஒரு கிரகம் தனது உச்ச வீட்டில் அடையும் போது அதன் பலன்கள் பன்மடங்கு அதிகரிப்பதோடு உலக அளவில் தர்மம் தழைக்கவும் மங்கள காரியங்கள் தடையின்றி நடக்கவும் வழிவகை செய்யும். குறிப்பாக 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெறுவது கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம் மற்றும் மீனம் ஆகிய ராசிகளுக்கு பொற்காலமாக அமைய உள்ளது. ஜூன் முதல் அக்டோபர் வரையிலான இந்த காலகட்டத்தில் ஹன்ஸ் ராஜயோகம் என்னும் மகா புருஷ யோகம் நிலவுவதால் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும். அதனைத் தொடர்ந்து அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி குரு பகவான் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இவ்வாறு ஒரே ஆண்டில் குரு பகவான் 2 ராசிகளில் சஞ்சரிப்பதும் தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்தில் ஆண்டின் முற்பகுதியில் பயணம் செய்வதும் ஜோதிட ரீதியாக மிகவும் அரிதான மற்றும் வலிமையான நிகழ்வாகும். இந்த மாற்றங்கள் தனிமனித வாழ்க்கையில் மட்டுமல்லாமல் நாட்டின் பொருளாதாரம், ஆன்மீகம் மற்றும் கல்வித்துறையிலும் பெரும் திருப்புமுனைகளை உண்டாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது 12 ராசிகளுக்கென்ன என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உலகிற்கு புதிய சிந்தனைகளை தரும் அறிவுஜீவிகளாகவும் மனிதாபிமானம் மற்றும் பரந்த மனப்பான்மைக்கு இலக்கணமாகவும் திகழும் கும்பராசி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கங்கள். கும்பராசியில் பிறந்த நீங்கள் எப்போதுமே மற்றவர்களுக்காக வாழக்கூடியவர்கள். உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் என்பதால் எதையும் ஆழமாக சிந்தித்து முடிவெடுக்கும் திறன் உங்களுக்கு உண்டு. இதுவரை 5ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு பல்வேறு நன்மைகளைச் செய்த குரு பகவான் வரும் 2026 ஜூன் மாதம் முதல் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீடான கடக ராசியில் சென்று உச்சம் பெறுகிறார். 6ஆம் இடம் என்பது பொதுவாக ருண, ரோக, சத்ருஸ்தானம் என்று சொல்லப்பட்டாலும் உங்கள் ராசிக்கு குரு பகவான் தனகாரகன் மற்றும் லாபகாரகன் என்பதால் அவர் உச்சம் பெற்று மறைவது ஒரு வகையில் உங்களுக்கு விமல யோகத்தை அள்ளித்தரப்போகிறது. அங்கிருந்து குரு பகவான் தனது தெய்வீக பார்வையால் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடு, 10ஆம் வீடு மற்றும் 12ஆம் வீடுகளை பார்ப்பது உங்கள் வாழ்வின் பொருளாதார சிக்கல்களை தீர்த்து ஒரு புதிய அந்தஸ்தை கொடுக்கப் போகும் பொற்காலமாகும். குடும்ப வாழ்க்கையில் இந்த குரு பெயர்ச்சி ஒரு மிகப்பெரிய நிம்மதியை தரப்போகிறது. குருவின் பார்வை உங்கள் 2ஆம் வீடான குடும்பஸ்தானத்தில் விழுவதால் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த வாக்குவாதங்கள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் முடிவுக்கு வரும். உங்கள் பேச்சிற்கு ஒரு தனி மதிப்பும் கௌரவமும் உண்டாகும். பிரிந்திருந்த உறவினர்கள் உங்களை தேடி வந்து சமாதானமாவார்கள். கணவன் மனைவி இடையே அந்நியோன்யம் அதிகரித்து ஒருவரை ஒருவர் ஆழமாக புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து போவீர்கள். வீட்டில் சுப நிகழ்ச்சிகளான திருமணங்கள், காதுகுத்து, சீமந்தம் போன்ற விசேஷங்கள் விமரிசையாக நடைபெறும். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்வீர்கள். இது உங்கள் மீதான அன்பை அவர்களுக்கு இன்னும் அதிகப்படுத்தும். உங்கள் இல்லமே ஒரு மகிழ்ச்சியான நந்தவனமாக மாறப்போகும் தருணம் இது. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை இது ஒரு வெற்றிகரமான முதலீட்டு காலம் என்று சொல்லலாம். குருவின் 10ஆம் இடத்து பார்வை உங்கள் தொழில் ஸ்தானத்தை பலப்படுத்துவதால் புதிய கிளைகளை தொடங்குவது அல்லது தொழிலை விரிவுபடுத்துவது போன்ற முயற்சிகளில் வெற்றி கிட்டும். இதுவரை தொழிலில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் மற்றும் போட்டிகள் யாவும் உங்கள் சமயோசித புத்தியால் முறியடிக்கப்படும். குறிப்பாக மருந்து, ரசாயனம் மற்றும் உணவு சார்ந்த தொழில்களில் இருப்பவர்களுக்கு லாபம் கொட்டும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு வாடிக்கையாளர்களை கவர்வீர்கள். வங்கிக் கடன்கள் மூலம் எதிர்பார்த்த உதவித்தொகை தடையின்றி கிடைத்து தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உதவும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு வணிக முடிவும் எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க அடித்தளமாக அமையும். வேலை மற்றும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இது ஒரு அதிகாரப்பூர்வமான உயர்வை கொடுக்கும். உங்கள் 10ஆம் இடத்தை பார்க்கும் குருவின் பார்வை உங்களுக்கு புதிய பொறுப்புகளையும் பதவி உயர்வுகளையும் தேடித்தரும். உங்களை மதிக்காதவர்கள் கூட இப்போது உங்கள் திறமையைக் கண்டு வியந்து பாராட்டுவார்கள். அலுவலகத்தில் உங்கள் ஆலோசனைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். நீண்ட நாட்களாக வேலை தேடிக் கொண்டிருந்த கும்பராசி இளைஞர்களுக்கு
ஒரு கௌரவமான மற்றும் நிலையான வேலை அமையும். ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வு மற்றும் விரும்பிய இடமாற்றம் கிடைத்து மனநிறைவு தரும். மேலதிகாரிகளின் முழு நம்பிக்கைக்கும் பாத்திரமாகி ஒரு முக்கியமான பொறுப்பை ஏற்கப் போகிறீர்கள். உங்களின் கடின உழைப்பிற்கு இறைவன் கொடுக்கும் மிகப்பெரிய அங்கீகாரமாக இந்த ஆண்டு அமையும். பொருளாதார ரீதியாக கும்பராசிக்காரர்கள் இந்த ஆண்டு ஒரு ஸ்திரமான வளர்ச்சியை எட்டுவார்கள். குருவின் 2ஆம் இடத்து பார்வை உங்கள் தனஸ்தானத்தை பலப்படுத்துவதால் பணவரவு பல வழிகளிலிருந்து வரத் தொடங்கும். வராது என்று நினைத்த பழைய கடன்கள் தானாகவே உங்கள் கைக்கு வந்து சேரும். பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். சேமிப்பு பழக்கம் அதிகரித்து உங்கள் வங்கிக் கணக்கில் இருப்பு உயரும். பூர்வீக சொத்துக்களிலிருந்த வில்லங்கங்கள் விலகி உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும். தங்கம், வெள்ளி மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்கும் யோகம் மிக வலுவாக உள்ளது. உங்கள் பொருளாதார அந்தஸ்து உயர்வதால் சமூகத்தில் உங்களுக்கு ஒரு தனி மரியாதை உண்டாகும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை 6ஆம் இடத்திலிருக்கும் உச்ச குரு உங்கள் பழைய நோய்களை வேரோடு அறுத்து எறியப் போகிறார். நீண்ட நாட்களாக உங்களை அலைகழித்த உடல் உபாதைகள் மறைந்து உடலில் ஒரு புதிய உத்வேகம் பிறக்கும். மன அழுத்தம் நீங்கி ஒரு தெளிவான சிந்தனையோடும் புத்துணர்வோடும் ஒவ்வொரு நாளையும் தொடங்குவீர்கள். முகத்தில் ஒரு புதிய பொலிவும் உடலில் ஒரு சுறுசுறுப்பும் உண்டாகும். முறையான உணவு பழக்கம் மற்றும் உடற்பயிற்சி மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். நீண்ட நாள் மருத்துவச் செலவுகள் குறைந்து அந்த பணம் உங்கள் சுப காரியங்களுக்கு பயன்படும். ஒரு புதிய மனிதராக நீங்கள் உங்களை உணர்வீர்கள். இது உங்கள் தன்னம்பிக்கையை மேலும் உயர்த்தும். குழந்தைகளின் முன்னேற்றம் உங்கள் மனதிற்கு பெரும் மகிழ்ச்சியை தரும். உங்கள் பிள்ளைகள் கல்வியில் மிகச்சிறந்த சாதனைகளை படைத்து உங்களுக்கு பெருமை தேடி தருவார்கள். அவர்களின் கலை மற்றும் விளையாட்டு திறமைகளுக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கும். பிள்ளைகளால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக நீங்கள் செய்யும் முதலீடுகள் இப்போது பலன் தரத் தொடங்கும். மழலை செல்வம் வேண்டி காத்திருந்தவர்களுக்கு குருவின் அருளால் வாரிசு உருவாகும். திருமண வயதில் இருக்கும் பிள்ளைகளுக்கு சிறப்பான வரன் அமைந்து இல்லத்தில் கெட்டிமேளம் கொட்டும். அவர்களின் வெற்றியைக் கண்டு நீங்கள் நெகிழ்ந்து போகும் பல தருணங்கள் இந்த ஆண்டில் அமையும். பயணங்கள் உங்களுக்கு பல புதிய வாய்ப்புகளையும் மன அமைதியையும் தரும். குருவின் 12ஆம் இடத்து பார்வை ஆன்மீக பயணங்களின் அதிக ஆர்வம் காட்டும். பல புண்ணிய தலங்களுக்குச் சென்று இறை தரிசனம் பெறும் வாய்ப்பு கிடைக்கும். தொழில் நிமித்தமாக மேற்கொள்ளும் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்களையும் லாபகரமான தொடர்புகளையும் பெற்றுத்தரும். இந்த பயணங்கள் மூலமாக உங்கள் அறிவாற்றல் பெருகும் மற்றும் பல பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கும். நீங்கள் செல்லும் இடங்களிலெல்லாம் உங்களுக்கு சிறப்பான வரவேற்பும் மரியாதையும் கிடைக்கும். ஒவ்வொரு பயணமும் உங்கள் வாழ்வின் ஒரு புதிய அனுபவமாகவும் முன்னேற்றத்திற்கான படிக்கட்டாகவும் அமையும். முடிவாக சொல்லப்போனால் இந்த 2026-27 குரு பெயர்ச்சி கும்பராசிக்கு ஒரு மிகப்பெரிய மீட்சி காலம். இருண்ட காலங்கள் முடிந்து இனி வரும் காலம் வசந்த காலம் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். குரு பகவான் உங்கள் ராசியின் முக்கிய இடங்களை பார்ப்பதால் உங்கள் வாழ்வின் எல்லா தேவைகளும் தடையின்றி நிறைவேறும். இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் உங்கள் அனுபவமாக மாறி உங்களை ஒரு வலிமையான மனிதராக மாற்றியிருக்கிறது. இப்போது அந்த உழைப்பிற்கான அறுவடை காலம் வந்துவிட்டது. தன்னம்பிக்கையுடனும் இறை நம்பிக்கையுடனும் முன்னேறுங்கள். உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெருகி நீங்கள் நீண்ட காலம் புகழுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.